அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு விஷச்சாராயத்தை தடுக்க என்ன செய்ய போகிறது அரசு. இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். சமூக செயற்பாட்டாளர் பாடம் நாராயணன் அவர்கள் வணக்கம். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராம் அவர்கள் வணக்கம். அதிமுகவிலிருந்து கோவை சத்யன் அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து கோவை செல்வராஜ் அவர்கள் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் எழுத்தாளர் ஆதவன் தீட்சன்யா அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். சத்யன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை இபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தியா இல்லையா? நான் இது ஒரு விஷச்சாராய மரணம் விபத்து அப்படின்னு பார்க்கல. இது ஒரு விஷச்சாராய கொலை. நம்ம நம்பி வர மக்களை கொலை என்பது திமுக புதிதல்ல, வாடிக்கை வர்றது தான். இலங்கையிலேருந்து ஆரம்பிக்கணும். 1.5 கோடி தொப்புள் கொடி உறவுலேருந்து ஆரம்பித்தா கூட இது கொலை. இது மாற்று கருத்தே இல்லை. போன வருஷம் மே மாதம் இதே மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தில் 22 பேர் இதே விஷச்சாராயம் குடித்து இறந்தாங்க. அதே தொடர்புடைய திமுக நிர்வாகிகள் ஒரு 3 பேர் கண் துடைப்புக்கு அரெஸ்ட்டுன்னாங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கையை காணும். தமிழகத்தில் போதைப் பொருள் என்பது இன்றைக்கி பெட்டிக்கடை வியாபாரம் மாதிரி இருக்குது. சந்து பொந்து இண்டெடுக்கலாம். இப்போ நாமக்கல் தேர்தல் பரப்பு என்பது கூட நாமக்கல்லில் அங்கே இருக்கிற கூட்டுறவு சங்க தலைவர் திமுகவை சேர்ந்தவர் அவரோட குடோனில் பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்பிரிட் வாங்கி டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுறோன்னு சொல்லி சந்து பொந்து இண்டெடுக்கலாம் வியாபாரம் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி ஆதாரத்தோடு கொடுத்து கூட அங்கே போய் வேலை செய்கிற வட மாநிலத்தில் அரெஸ்ட் பண்ண கதையை பார்த்துருக்குறோம். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 29 இதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தியாகதுர்கம் ஒன்றியத்தில் அங்கே இருக்கிற கிராமத்தில் இந்த மாதிரி போதை பொருட்கள் ரொம்ப இலவசமாக கிடைக்கிது, சுலபமாக கிடைக்கிது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் கிடைக்குதுன்னு எஸ்பி கிட்ட லெட்டர் கொடுத்தது மட்டுமல்ல, சபாநாயகர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறோம். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இதை பற்றி நம்ம பேசணும், சட்டமன்றத்தில் பேசணும்னு சொல்லி கொடுத்து நிராகரிக்கப்பட்டது. இவ்வளோ எச்சரிக்கை கொடுத்தோம். எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் பல எச்சரிக்கைகள் கொடுத்தோம், பல அறிக்கைகள் கொடுத்தோம். எல்லாத்துக்கும் மேலே இங்கே மெரினா பீச்சில் டிஜிபி ஆஃபீஸில் புதைச்சி வச்ச கள்ளசாராயத்தை கூட பார்த்தோம். அதை கூட எடுத்தாங்க. டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க மெரினா பீச்சில் மணலுக்குள்ளே புதைச்சி வச்சாங்க. அந்த கள்ளசாராயத்தை கூட எடுத்துருக்கிறோம். ஏப்ரல் 20 கரம் கொண்டு அடக்குவோம்னு முதல்வர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கை தரல. இதே 22 பேர் இறந்ததுக்கு அப்புறம் கூட இதே மாதிரி தான் பேசினாங்க போன வருஷம். இன்றைக்கி பலி எண்ணிக்கை 42 இருக்குது, தாண்டி இப்போ 49ன்னு தகவல் வருது. 4 இடங்களுக்கு பிரித்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. எங்கே? பாண்டிச்சேரி, சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி 4 மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அப்படின்னா எந்தெந்த மருத்துவமனையில் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டனர், அவர்களுடைய நிலை என்னன்னு இது வரைக்கும் தரவுகள் இல்லை. கலெக்டர் நேற்றுக்கு என்ன சொல்கிறாரு? ஒரு 4 பேர் இறந்த உடனே இந்த 4 பேர் இறந்தது கள்ளச்சாராயத்தினால இல்லை, ஒரு தனிப்பட்ட வியாதினால ஒருத்தர் வயிற்று வலி டிசென்ட்ரியில் இறந்து போயிட்டாருங்கிறார். ஒரு மாவட்ட கலெக்டரே போய் சொல்ல வைக்கிறாங்க இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு. இரவு முழுவதும் ஒரு மக்களில் கணக்கு ஏறிக்கிட்டே போகுது, எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது. மருத்துவமனைக்கு போகிற எண்ணிக்கை, அங்கே மருத்துவமனையில் உபகரணம் இல்லை, மருத்துவர்கள் இல்லை, இதை காக்கக்கூடிய மருந்துகள் இல்லை. இன்றைக்கி மதியம் வரைக்கும் மருந்துக்காக காத்திருந்து இறந்தவர்கள் தான் இன்றைக்கி உண்மை நிலை. ஒன்று மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை அவங்களை அட்டன் பண்ணுறதுக்கு, 2வது அதை காப்பாற்றக்கூடிய மருந்து இல்லை. இந்த மாதிரி விஷச்சாரை முறிவு ஏற்படக்கூடிய மருந்து ஆம்ப்ரசோல்னு சொல்லக்கூடிய மருந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை. அப்போ என்ன தரவுகள் இருக்குது? இது வரைக்கும் ஜிப்மரில் 17 பேர் கவலைக்கிடங்கிற இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு தகவல் வருது. அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லாமல் இதை மூடி மறைக்கிறது இல்லாமல் இது எத்தனை தடவை இது நடக்குது? அப்போ இது கொலை இல்லாமல் என்ன? நீங்கள் துயர சம்பவம் அதில் மாற்று கருத்து இல்லை, இதை தடுக்க தவறி இருக்கிறதுன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்களே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? இதை செந்தில் பாலாஜி அவரோட குறிப்பிலேயே சொன்னார். கொள்கை வளர்ப்பு குறிப்பில் 10 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியத்தில் மெத்தனால் இறப்புங்கிறது ஒரு இறப்பு இல்லையே. இதை நாங்கள் சொல்லலாம், அவங்களே தான் சொன்னாங்க. விஷச்சார இறப்பு இல்லைன்றீங்க. மெத்தனால்னால விஷச்சார இறப்பு 10 ஆண்டுல ஒரு இறப்பு கூட இல்லைங்கிறது மத்திய ஆவண குறிப்பேடுகளில் 2020 சொல்கிறாங்க எண்ணிக்கை இருக்குன்னு. முன்பு ஜெயலலிதா காலம், எம்ஜிஆர் காலம், எல்லா காலத்திலும் இது இருக்குல்ல. இதை நீங்க அரசியலா மட்டும் பார்ப்பது சரியா? 10 ஆண்டுகள் முடிச்சு புரட்சி தலைவர் புரட்சி அம்மா காலம் வரைக்கும் போயிட்டீங்களே. ஆமா,
இங்க 10 ஆண்டுகள் முடிந்த 10 ஆண்டுகளில் எங்கேயுமே மெத்தனால் இறப்பு என்பது கிடையாது. 20 எந்த இடத்துலையுமே வந்து இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். ஏப்ரல் 20 அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் சொன்னது, நான் ஆட்சிக்கு வந்தா தமிழகத்தின் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்காதுன்னு. அவருடைய சகோதரி இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் விதவைகள், இளம் விதவைகள் வாழும் மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா இங்கே தான் மதுவுக்கு அடிமை ஜாஸ்தி, மக்கள் அடிமை இருக்கிறது மதுவுக்கு ஜாஸ்தி இங்கே தான். இதை பற்றி அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விற்பனை மட்டுமல்ல, மது ஆலை நடத்துபவர்களும் அதை மூட செய்வோம் சொன்னாங்க. சொல்லியிருக்காங்கல்ல, இதெல்லாம் பொது வழியில் இருக்கிறதா. இது மாதிரி எங்கேயுமே மக்கள்கிட்ட ஆசை வார்த்தையை கூறி மக்களை ஏமாற்றி வாக்கு வங்கி அரசியல் பண்ணி இன்னைக்கு வந்து மக்களை பலிகாடாக்காம மக்களை கொலை செஞ்சுட்டு தன்னோட கையாளாதனத்தில் வந்து வெத்து விளம்பரம் கொடுக்கல. நடவடிக்கை எடுத்தோம். நான் ஒரே கேள்விதான், கள்ளச்சாராய சாவுன்ற நெருக்கடியை அதிமுக ஆட்சியும் சந்திச்சிருக்குது இல்லையான்றதான் நான் கேட்டேன். அப்ப இதை நிர்வாகமா பாக்குறதா இல்ல அரசியலா பாக்குறதான்ற கேள்விதான். எந்த ஒரு காலகட்டத்திலையும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இல்லாம இருக்குமா? இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அது என்ன, அதோட நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, தவறு நடக்கும் இடத்தில் முன்கூட்டியே தடுப்பது அது காவல்துறையோட முதல் வேலை. அடுத்த வேலை என்ன, அப்படியே தவறு நடந்தால் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேணும்னு எங்க பொதுச் செயலாளர் தெளிவா சட்டமன்றத்தில் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இப்போ 2138 பேர் மேல கஞ்சா வழக்கு. எத்தனை பேர் மேல? 2138 பேர் மேல கஞ்சா வழக்கு. கஞ்சா வச்சிருந்தாலே பிடிச்சி ஜெயிலில் போடணும். ஆனா அரெஸ்ட் பண்ணது எவ்வளோ? 148 பேர். இது என்ன கணக்கு அப்படிங்கிறாரு. இன்னொரு கணக்கு 6653 வழக்குகள் பதியப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த மது விஷயமாக. எத்தனை பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டீங்க? எத்தனை பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள்? சார்ஜ் ஷீட் பதியப்பட்ட தரவு இல்ல. இந்த அரசாங்கத்திடம் தரவுகள் இல்ல. இந்த அரசாங்கம் தன்னுடைய கையாளாகத்தனத்தை மூடி மறைக்கிறத மட்டும்தான் குறிக்கோளா இருக்காங்களே ஒழிய நடவடிக்கை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் சார். இது நடந்து கள்ளக்குறிச்சி டவுன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி கள்ளச்சாராயம் கிடைக்குது, விஷச்சாராயம் கிடைக்குதுன்னு ஒரு 200-300 பேருக்கு தெரியுது. அந்த பக்கத்து பள்ளியில் இருக்கிற ஒரு போலீஸ்காரர் கூட தெரியலையா? பேசலாம். அப்படியா நிர்வாகம் இருக்கு? அப்போ நிர்வாகம் முடக்கப்பட்டிருக்குது. போலீஸ்காரங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா கள்ளச்சாராயங்கிறது எங்க பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி இருக்கிறதே திமுக நிர்வாகிகள் தான் இது பண்ற வேலையே. அப்ப கைகள் கட்டப்பட்டிருக்கு. அப்ப எப்படி இங்க சாமானியருக்கு நியாயம் கிடைக்கும்? செல்வராஜ், இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அருகாமையிலே காவல் நிலையம்லாம் இருக்கு, ஆனா தொடர்ந்து எங்களுக்கு பாக்கெட் பால் போடுற மாதிரி பாக்கெட் சாராயம்லாம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த துயரம் இல்ல, இது அரசு தானே, அரசின் மெத்தன போக்கு தான் காரணம்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் உங்கள் மீது அம்புகளை பாய்ச்சுறாங்கல்ல. அதாவது இந்த துயர சம்பவத்தில் 40 பேருக்கு மேல் 40 பேர் இறந்ததனுடைய அந்த குடும்பங்களுக்கு அரசு சார்பாகவும் திமுக சார்பாகவும் வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து, தம்பி சத்தியன் சொன்னாரு போற போக்குல பூரா பொய்யாவை அவுத்து விட்டு இருந்தாரு. நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நாமக்கல் மாவட்டத்தில் வேலூர்ல தேவராவ சட்டத்திர ஊர்ல 2003 விஷசாராயம் குடிச்சு 9 பேர் செத்துருக்கிறாங்க. அது அந்த அம்மா ஆட்சியில நடந்த விஷயம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரிங்கிற ஊருக்கு பெரும்பேடு கிராமத்தில் 26/10/2003 சாராயம் விஷசாராயம் குடிச்சு 17 பேர் இறந்திருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலைஞாயிறுங்கிற பகுதியில் 2016 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலேயே தான் 4 அருந்ததியர்கள் விஷசாராயம் குடிச்சு இறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தருமபுரி மாவட்டம் ஏரியூர்ல 2017 சாராயம் அருந்திய 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் குடவாசல்ல 2018ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியிலிருந்து கடத்திட்டு வந்த சாராயத்தை விஷசாராயம் குடிச்சு பெருமாதுகை என்ற ஊர்ல வந்து 9 பேர் இறந்திருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பட்டணத்தில் 2/4/2020 எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி நடக்கும் போதுதான் எல்லாருமே வந்து அது விஷசாராயத்தை குடிச்சு 9 பேர் இறந்திருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் செல்வராஜ், நம்ம பட்டியலே படிச்சா நேரமின்மை ஆயிடும். நான் கேள்வி என்னன்னா, கோவை செல்வராஜ், கொரோனா ஊரடங்கு நேரத்துல எத்தனை பேர் 20 பேர் நீங்க அத படிச்ச நீங்க விவரம் தெரியாம பேசுறாரு. இல்ல இப்ப நீங்க அத படிச்சீங்க கோவை செல்வராஜ். அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக தலைவர் என்ன அறிக்கை கொடுத்தாருன்றதையும் படிங்களே, அது சிறப்பா இருக்கும் இல்லையா? இல்ல நான் சொல்றேன், நான் சொல்லிட்டு வர ஒண்ணும் நான் சொல்லாம ஒண்ணு போகல. இது அவர் சொல்றாரு இல்லையா, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில இறக்கலன்னு சொல்றாரு. அவரு விஷசாராயம் குடிக்கலங்கிறாரு. ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில் நடக்கலங்கிறாரு அதிமுக ஆட்சியில. நான் இன்னொன்னு சொல்றேன், 1900 சாராயம் இந்த மது யார் கொண்டு வந்தாங்கிறது 1974 மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாருனாக்கா, ராஜாஜி அவர்கள் சந்தித்து மதுவே தமிழ்நாட்டில் வேண்டாம்னு சொல்லும் போது
30 ஜூலை 1973 அன்று கடைகளும் செப்டம்பர் 1974 அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இல்ல சார், மூடுறதுக்காக முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அந்த மதுவிலக்கு சட்டத்தை அமுல்படுத்தி அதை எடுத்தார். ஆனால் மரியாதைக்குரிய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து 1981 சாராய கடையை கள்ளுக்கடை கொண்டு வந்தாரு. 1983 அவர் என்ன செஞ்சார் தெரியுமா உங்களுக்கு? நம்ம பழைய வரலாறு போகாம ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்கு நேரம் குறுகியதா இருக்கிறதுனால அவரு பேசுறதுக்கு மட்டும் இன்னும் கூட்டுறீங்க. அப்புறம் எப்படி சார் நியாயம்? அவரு பொய்யே கொலைன்னு சொல்றாரு. பொய் பேசல சார் சொல்றாரு. நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திமுக ஆட்சியை பத்தியோ முதலமைச்சர் பத்தியோ பேசுறதுக்கு தகுதியும் இல்லை, யோகிதை கிடையாது. சரியம்பாளையத்திலயோ எடப்பாடியிலயோ மலை அடிவாரங்கள்ல பூரா கள்ளசாலையை காட்சி வித்துட்டு இருந்தாங்க. இல்ல கோவை செல்வராஜ், பொறுப்புள்ள அரச பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க. இது தனிப்பட்ட கோவை சத்யனுக்கோ கோவை செல்வராஜுக்கான விவாதம் இல்ல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்கள்ட்ட விளக்கத்தை பொய் சொல்றதுக்கு விட்டீங்க சார். நீங்க அவர் மட்டும் பொய் சொல்லிட்டு இருக்கலாமா? இல்ல கோவை செல்வராஜ் பொய்யா? இல்ல கொஞ்சம் அமைதி, நிதானத்துக்கு வாங்க. நிதானத்துக்கு வாங்க சார். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். விவாதத்துக்கு தான் சார் வர்றேன். இருங்க சார். 2003 நான் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்றேன் கேட்டுங்க. 29/11/2003 மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் வந்து வணிக நிறுவனமா நியமிச்சு டாஸ்மார்க் கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரே நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தாரு. ஏன் டாஸ்மார்க் மூடல? சரி இப்ப ஏன் மூடல கேளுங்க. சரி இப்ப நான் கேக்குறேன், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வாங்க. அவர் வந்து முதலமைச்சரை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்கு? சரி இல்ல நம்ம தடித்த வார்த்தைகளை யோகிதை இருக்கு அவருக்கு. கோவை செல்வராஜ் இது ஒரு உத்தியா இருக்கும். பொய் பித்தலாட்டமே பேசி இல்ல இல்ல இது ஒரு உத்தி ஆயிடும். என்ன ஆயிடும்னா இது தனிப்பட்ட விவாதமா போயிடுச்சுன்னா கோவை செல்வராஜ் என்ன அனுமதிங்க. தெரியல, இது ஒரு உத்தி ஆயிடும். தனிப்பட்ட தாக்குதலை நடத்தி விவாதம் கலேபரமா போயிடும். பேச வேண்டியதை நம்ம பேசாம போயிடுவோம். இடத்துல எல்லாமே மதுக்கடை கொண்டு வந்தது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எடப்பாடியும் தான். சரி அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் சார். நம்ம புதுசா சொல்ல வேண்டாம். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களிடம் என்ன விளக்கம் பெற விரும்புறேன். அப்புறம் எங்களை பத்தி பேசுறேன் யோகிதை இருக்கு. இல்ல இப்ப நீங்க ஒரு ட்ரிக்க பயன்படுத்துறீங்களோ? இல்ல இது ஒரு உத்தியா? உத்தின்னா சொல்லுங்க, நான் விட்டுறேன். 2 நிமிஷம் பேசிட்டா நான் கடந்து போயிடுறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இல்ல பாயிண்ட் திமுக ஆட்சியிலேயே இருங்க நான் கேட்கிறேன் சார். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கள்ளசாராய் காய்ச்சறவங்க இப்ப சொல்றேன் சார். கள்ளசாராய சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர்ல காய்ச்சறவங்க திமுக அதிமுக பிரச்சனை அல்ல. இந்த விவாதத்தை நம்ம செறிவூட்டி கொண்டு போகணும்னா ஒரே ஒரு கேள்விதான் சார். நான் உங்களிடம் ஒரு கேள்வி, நான் கம்பாரிசன் கூட வைக்கல. ஒரே கேள்வி, இதே திமுக ஆட்சி வந்து இதற்கு முன்பு உயிரிழப்பு நடந்திருக்கு. அப்ப அறிக்கை எடுத்து பார்த்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு இப்ப என்னென்னலாம் ஸ்டேட்மெண்ட் சொல்றதோ அப்ப சொல்லப்பட்டிருக்கு. அந்த படிப்பினையில் இருந்து நம்ம எதுவுமே கற்றுக்கொள்ளலையா? இதான் உங்களிடம் நான் எதிர்பார்க்க விரும்புற கேள்வி. விளக்கம் தாங்க. இல்ல 2023 மாண்புமிகு முதலமைச்சர்கள் வந்து காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாரையும் கான்கால்ல கூப்பிட்டு எல்லாரும் கூட இப்போ கூட இந்த நம்ம தேர்தல் விதிமுறைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் அதிகாரிகளை கூப்பிட்டு போதைப் பொருள், இந்த விஷ சாராயோ கஞ்சா எதுவுமே இருக்கக்கூடாது, அதை வந்து கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா அந்த எந்த இடத்துல அது கிடைக்குதோ விற்குதோ அந்த காவல்துறை அதிகாரி மேல் கடுமையா நடவடிக்கை எடுப்போம்னு கடுமையா எச்சரிச்சாரு, உத்தரவு போட்டாரு. கடுமையா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். இது மக்களும் ஒத்துழைக்கணும், அதிகாரிகளும் ஒத்துழைக்கணும், எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க. எந்த காவல்துறை அந்த அதிகாரி இருந்தாலும் அந்த அங்க இருக்கிற எஸ்பி உட்பட மாவட்ட ஆட்சியாளர் எல்லாருமே வேலையில இருந்து நீக்கி இருக்காரு இல்லையா? முதலமைச்சர் கடுமையா நடவடிக்கை எடுத்திருக்காரு, ஆணையம் அமைச்சிருக்காரு. கோமதிங்கர் அந்த அம்மா IPS ஆபீசர் வந்து அதிகாரியா போட்டு விசாரணை போட்டிருக்காங்க. சிபிசிஐடி விசாரணை போட்டிருக்கு. யாரெல்லாம் அதுல வந்து தவறு செஞ்சாங்களோ அத்தனை பேர் கட்டாயம் தண்டிக்கப்படுவார். ராஜாராம், இப்போ அரசு நடவடிக்கை என்பது வேறு, பிரச்சனை நடந்த பிறகு நடவடிக்கை என்பது வேறு. ஆனா இங்க என்ன பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா, காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு? காவல் நிலையத்திற்கு அருகிலேயே கள்ளச்சாராய விற்பனை அமோகமா இருக்குன்னு மக்கள் பதிவு செய்யறாங்க. இதுல என்னன்னா காவல்துறையும் இதற்கு உடந்தையாக இருக்குதோ என்கிற குரலும் வந்திருக்கு. இப்ப காவல்துறை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடம் இருக்கே. அது
இந்த சம்பவத்தை பொறுத்தவரை காவல்துறையோட நடவடிக்கை தவறு தான், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏன்னா காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே நடக்குது. ரெண்டாவது, காவல்துறைக்கு தெரியாமல் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உளவுத்துறை காவலர் இருக்கார், மாவட்ட உளவுத்துறை, மாநில உளவுத்துறை, ஒவ்வொரு காவலர் இருக்காங்க. ரெண்டாவது, மதுவிலக்கு அமல் பிரிவு இருக்குது, அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், 2 எஸ்ஐ, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 10 பிசி இருக்காங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லாருக்குமே அதிகாரம் இருக்குது. அப்போது அதுவும் மீறிங்க நடக்குன்னா அப்போ அவங்களுக்கு தெரியாமல் நடக்கலை. அது அவங்க தவறு செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட கருத்து என்னென்னா, காவல்துறை தவறு செஞ்சது, காவல்துறை மேலே நடவடிக்கை எடுங்க வேணாங்களே. காவல்துறை தவிர இன்னும் சிலருக்கும் சில பொறுப்பு இருக்குது. யாரா இருக்கு? அதுதான் சொல்கிறேன். அதாவது வருவாய்த்துறையில் கிராம காவலர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த தலையாரி வெட்டியான் விஏஓ இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க. இவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. என்ன நடக்குங்கிறத அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட் அப்படியே கலெக்டருக்கு போகும். கலெக்டர் எஸ்பியை கூட்டு கேட்பார். அவங்களும் இதை பற்றி கேட்கல. அதே மாதிரி இந்த சட்டத்தில் மதுவிலக்கு அமல் அந்த சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாதிரி குற்றத்துக்கு துணை போனால், மதுவிலக்கு குற்றங்களுக்கு துணை போனால் அவங்க பதவியை விட்டு நீக்கிறதுக்கு அதிகாரம் கலெக்டருக்கு இருக்குது. அப்போ அந்த ஏரியாவில் வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் இருப்பாங்க, அந்த ஏரியாவில் நிச்சயமாக ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் அவங்க பேர்லையும் ஏன் நடவடிக்கை, காவல்துறை மேலே எடுத்த நடவடிக்கையை நான் தவறுன்னு சொல்லலை, கட்டாயம் எடுக்கணும், எடுத்திருக்கீங்க. அது மாதிரி சம்பந்தப்பட்டவங்க மேலேயும் நடவடிக்கை எடுங்கிறது என்னோட கருத்து. இல்லை, இப்போ தொடர்ந்து எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, பாக்கெட் பால் கிடைக்கிற மாதிரி கிடைக்குது. அதான் சார் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. எந்த சம்பவத்திலையும் காவல்துறை மட்டும் நடவடிக்கை, காவல்துறை இதுல வந்து கண்டிப்பா 100% நான் ஒத்துக்கிறேன், அதுல தப்பே இல்லை, அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. ஆனா இவங்களும் என்ன பண்ணாங்க இல்ல ஒன்று சார், இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இதற்கு முன்பு மரக்காணத்துல நடக்குது, 20 பேர் 40 பேர் 60 பேர் அப்படின்லாம் இறந்து, அரசு தரப்புல நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்லாம் சொல்லி இப்போ கோவை செல்வராஜ் சொல்றார், முதலமைச்சரே கான்கால்ல பேசினாங்க அப்படின்லாம் சொன்ன பிறகும் இது எப்படி நடக்குதுன்றேன் சார். அதான் சார், எப்படி இதை அலோவ் பண்றாங்க? இப்போ போன வருஷம் 22 பேர் இறந்து போயிருக்காங்க, இந்த வருஷம் 42 பேர் இது வரைக்கும் வந்திருக்கு. இனிமேல் கூடக்கூடாதுங்கிறதா நான் என்னோட எண்ணம். இதுல வந்து நடவடிக்கைங்கிறது வந்து போன முறை நடந்தது இல்ல. ஆமா, அப்ப அரசு எச்சரிக்கை விட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அது பற்றி விசாரணை எல்லாம் இல்ல. அதெல்லாம் என்ன, அந்த ஃபாலோ அப் ஆக்ஷன் என்னாச்சு? அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டாங்களா, அந்த கேஸ் நடந்ததா, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுதான் சத்தியன் கொஸ்டின் பண்றார். இது மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, இது ஒரு கண்கட்டி வித்தை தான் நடக்குது அப்படின்னு சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கல? அவங்க சொல்றாங்க இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நான் சொல்றது என்னன்னா, காவல்துறை மேல தவறு இருக்கு, காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கிற நீங்க மற்றவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால்தான் மேற்கொண்டு ஒரு சம்பவம் நடக்காம இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. இல்ல, இது மாதிரியான கள்ளச்சாராயம் கள்ளப்புழக்கத்துல இப்படி ஒரு நடக்குது, ஒரு நெக்ஸஸ் இருக்கு அப்படின்னா இதுல யார் பயனடைகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது யார் சம்பந்தப்பட்டவங்க காமிக்கலாம், நீங்க மற்ற சந்தை நடக்கிறதுனா யாருக்கு பெனிஃபிட் போகுது? அந்த விசாரணையில அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல மெத்தனால் வந்துன்னு சொல்றாங்க. அந்த மெத்தனால் வந்து ஃபேக்டரிக்கு போகக்கூடியது. அது எங்கன்னா சாராய ஆலையிலிருந்து அந்த கன்சர்ன் ஃபேக்டரிக்கு தான் போகணும். அது எப்படி போகுது? கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன், நீங்க கேளுங்க. அப்புறம் அதாவது ஈத்தேல் ஆல்கஹால்ங்கிறது சாராயம். சரி, அதே ஆலையில தான் கொஞ்சம் சில கெமிக்கலை சேர்த்து மீத்தேல் ஆல்கஹால் தயார் பண்றாங்க. இது வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சானிடைசர் இருக்கு இல்லையா, அதுக்கு மாத்திரை செய்யறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக உள்ள ஃபேக்டரிக்கு இது தேவை. அதுக்காக இதை அனுப்புறாங்க. அவங்க தேவைன்னா இதுக்கு சொல்லி கவர்மெண்ட் மூலமா தான் அதை வாங்க முடியும். எத்தனை லிட்டர் வாங்குறாங்களோ அதை வந்து இங்க இருந்து பாதுகாப்போட எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போறத அவங்க வந்து ஸ்டாக் வச்சு அன்னன்னைக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுக்கும் ஸ்டாக் வச்சு செக் பண்ணதுக்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்குது. அங்கேயும் ஓட்ட இருக்கு. இதுல எங்க அதான் சொல்ல வரேன், ஒண்ணு அந்த ஆலையிலிருந்து ஃபில்ட்ரேஜ் ஆச்சா, சரி நீங்க சொல்ல ஆச்சா, ரெண்டாவது வந்து இவங்கிட்ட போய் சேர்ந்தது சிஸ்டத்திலே ஓட்டர் எங்க இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். ஆதவன் தீட்சணி, அப்ப இந்த சிக்கலை வேறொரு கோணத்திலையும் அணுக வேண்டியிருக்கு. அரசியலா உங்க ஆட்சியில எத்தனை மரணங்கள், எங்க ஆட்சியில எத்தனை மரணங்கள், நீங்க உங்களுக்கு தகுதி இருக்கா, எனக்கு அருக, இது வேற. இது அரசியல்ல அதையும் நம்ம தவிர்க்க முடியாது, அது ஒரு அழுத்தம் தேவைப்படுது. ஆனா இப்படிப்பட்ட விசச்சாராயத்துல பலியாகிறவங்க விளிம்பு நிலை மக்களா இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து பழிய பாக்குறாங்க, இதுல சிக்கல் இருக்குன்னு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத குறிப்பா சாராயம் இன்றைக்கு சமூகத்துல எவ்வளவு தூரம் புழக்கத்துல இருக்குது, மது அப்படிங்கிறதும் தேவைப்படுறவங்களுக்கு எந்த நேரத்துல தேவைப்படுது. இப்போ ஒரு உடல் உழைப்பு சார்ந்த தொழிலாளிகள் இதுல பெரும்பகுதியானவங்க, மூட்டை தூக்குறவங்க, உழவர் சந்தையில வேலை பார்க்கறவங்க, மார்க்கெட்ல வேலை பார்க்கறவங்க, இவங்கதான் பெரும்பகுதியா இதுல இறந்துருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா, ஒண்ணு மார்க்கெட்ல
மது கிடைக்குது, ஆனா இவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு உட்பட்டு இவங்களால வாங்க முடியறது இல்லைங்கிறது ஒண்ணு. அப்புறம் ஒரு சாவு நடக்குது, அந்த சாவு நடக்கிறப்ப அந்த இடத்துக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் உடனடியா நமக்கு வந்து ஒரு துக்கமோ சந்தோஷமோ, அது கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கருமாதி வீடா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வடிகால் வந்து மதுதான் அப்படிங்கிற ஒரு கருத்து ரொம்ப வலுவா நம்ம சமூக மனதுல வந்து பதிய வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனால உடனடியாக சாராயத்துக்கு தான் போறாங்க. இதுக்கு இடையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரு கொஞ்சம் சமயோசிதமா மைண்ட் அப்ளை பண்ணிட்டாருன்னா, அடுத்தடுத்து ஒரே சிம்டம்ஸ்ல இத்தனை சாவுகள் வருதுங்கும் போது அது சாராயம் காரணமா இருந்திருக்கலாமா, அந்த குடியினால இருக்கலாமான்னு அவர் யோசிச்சிருக்கலாம். அதுக்கு பதிலா அவர் வந்து இது விஷச்சாராயம் எல்லாம் இதுல சம்பந்தப்படலை என்று அவர் வந்து நேற்று மதியம் அவரு பிற்பகல்ல கொடுத்த அறிக்கை பலரை வந்து மீண்டும் மது பயன்பாட்டுக்கு தூண்டி இருக்குது. இப்ப இது பாத்தீங்கன்னா அந்த மக்களுடைய அடித்தட்டு மக்கள் அவங்க கையில இருக்கிற வருமானத்துக்கு ஒரு டாஸ்மாக்ல இன்னைக்கு விற்கக்கூடிய சரக்கை வாங்கி குடிக்க முடியாம மலிவு விலையில கிடைக்குதுங்கிறப்ப அவங்க வாங்கி குடிச்சு இது போன்ற விஷயங்களுக்கு பலியாகிறாங்க. அது மரக்காணத்துல கடந்த ஆண்டு இறந்தவங்களை பார்த்தாலையும் கூட அப்படிதான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது கள்ளக்குறிச்சியில நடந்தது என்பது ஒரு முன்னறிவிப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல டாஸ்மாக்கு வெளியில் பல்வேறு வகைகள்ல மது போதைப் பொருள் புழக்கத்துல இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் என்பது போதைப் பொருள்களால் சூழப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அபாயத்தினுடைய முன்னறிவிப்பு தான் கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் செத்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று நீங்க சொல்லுகிறப்போ உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்றப்ப இப்ப இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, கள்ளச்சாராய சந்தையை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், காவல்துறையில சில நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதை முற்றாக இந்த சந்தையை ஒழிக்கணும், கள்ளச்சாராயமே இருக்கக்கூடாது அப்படின்ற பேசுபொருள் இருக்குல்ல, அப்படியான முழக்கம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதை சாராயத்துல வந்து விக்கிறது யாருங்கிறத பொறுத்துதான் அது கள்ளச்சாராயமா நல்லச்சாராயமான்ற இடத்துக்கு நீங்க நம்ம வந்துட்டோம். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த போதையினுடைய தீவிரத்தை அதிகரிப்பதற்காக உடல் நலத்திற்கு மிக அதிக கேடு விளைவிக்கக்கூடிய, நம்முடைய நரம்பு மண்டலத்தை முழுவதாக செயலிழக்கக்கூடிய, உடம்பின் உள்ளுறுப்புகளை செயலற்றதை ஆக்கக்கூடிய பல வேதிப்பொருட்களை இதில் சேர்த்துதான். நம்ம ஏற்கனவே நீங்க தயாரிக்கப்பட்டிருக்கின்ற மது வகைகள் பெரும்பாலானவை ரசாயன மது வகைகள் தான். அது ஏதோ நம்ம கடந்த காலத்துல தயாரிக்க தானியங்கள்ல இருந்தோ அல்லது பழச்சாறுகள் இருந்தோ தயாரிக்கிறத வந்து அடித்தட்டு மக்கள் குடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. அப்ப இந்த செயற்கை ரசாயனங்கள் வழியாக வரக்கூடிய மது வகைகள் தான் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு இருக்குது. அதை வாங்கி குடிக்க முடியாதவர்கள் அவங்களுக்கு இது போன்ற மலிவு விலையில் கிடைக்கிற போது இதனுடைய தரம் பற்றியோ இதனுடைய நம்பகத்தை பற்றியோ அவர்களால் பரிசோதித்து பார்க்க முடியாத ஒரு சூழலில் அவர்கள் உள்ளூர் அரசியல் சக்திகளோடு பிணைப்பை உருவாக்கி கொண்டு காவல்துறையினுடைய ஆதரவோடு காவல்துறைக்கு மாதம் கப்பம் கட்டி கொண்டு இது போன்ற கள்ள சாராயம் என்கிற பெயரில் விஷச்சாராயங்களை விற்றுக் கொண்டு இருப்பவர்கள் மிக பகிரங்கமாக தங்களுடைய தொழில்களை எந்த விதமான தலையீடும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இவ்வளவு எந்த விதமான தலையீடும் இன்றி நடத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அரசுக்கு அக்கௌண்டபிலிட்டி வருது இல்லையா? இப்ப அதனாலதான் எதிர்கட்சிகள் வந்து அரச கேள்வி கேட்கிறாங்க. முதல்வரே பதவி விலகணும்னு நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்னா இது அரசோடு தொடர்பு படுத்த வேண்டிய தேவை இருக்கா? என்ன இருக்கு? முதல்வர் பதவி விலகிறாருன்னா இப்ப வந்து குஜராத்ல ஒரு துறைமுகத்துல வந்து எத்தனையோ ஆயிரம் கோடிக்கு போதைப் பொருள் இறங்குனுச்சு, அதுக்காக என்ன பிரதமர் வந்து பதவி விலகிட்டாரா என்ன? இதெல்லாம் அபத்தமான வாதங்கள். நம்ம பேச வேண்டியது இன்னைக்கு தமிழ் சமூகத்தின் மீது இந்த ஒரு போதை யுத்தம் என்பது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது. இதுல வந்து பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற கோரிக்கைலாம் எவ்வளவு தூரம் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் அல்லது தேவை என்பதை பற்றி விவாதங்கள் தேவைப்படுது. மது என்பதை ஒழுக்கத்தோடு சம்மந்தப்படுத்தி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாழ்க்கையில் ஒரு சொட்டு மது கூட அருந்தாதவர்கள் எவ்வளவு கொடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாறு கண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் குடிப்பழக்கத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் எல்லாம் நாம் போய் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த உழைக்கக்கூடிய மக்களுடைய வருமானத்தில் பெரும்பகுதி அவருடைய குடும்பத்தினுடைய உயர்வுக்காக அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு பகுதியை இந்த மது என்பது பறித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய சிந்திக்கும் திறன், செயல்படும் திறன், உழைக்கும் சக்தி எல்லாமே வீணடிக்கப்படுகிறது. இளம் தலைமுறை குறிப்பாக மாணவர்கள் கல்வி வளாகத்திற்கு அருகிலேயே பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்கிறது. இந்த மாணவர்களை பொறுத்தவரையிலும் டாஸ்மாக் போன்ற இடங்களில் போய் வாங்க முடியாத காரணத்தினால் எளிதாக கிடைக்கக்கூடிய கூல் லிப் போன்ற அல்லது சொல்யூஷன் போன்ற போதைப் பொருட்களை இன்றைக்கு பயன்பாட்டுக்கு அந்த மாணவர்கள் இளம் மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் காவல்துறைக்கு நன்றாக தெரியும். தெரியும் நடக்குதுன்றீங்க.
பேசலாம் மாதவன் டீச்சர். நான் முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நாராயணன் சார், இப்போ டாஸ்மாக் மது கொள்கையில மாற்றம் தேவை. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, டாஸ்மாக்ல அவங்களால போய் வாங்க முடியல, 150 ரூபா 160 ரூபா கொடுக்க முடியல, கள்ளச்சந்தையில் இன்னும் மார்க்கெட் பிரைஸ் அதிகமா இருக்கு, அப்ப அவங்க எளிதில் குறைவா கிடைக்கிறது, போதை அதிகமா இருக்கு அப்படின்னு போறாங்க அப்படின்னா, நம்ம இப்ப இங்க சரி செய்ய வேண்டியது டாஸ்மாக் மது கொள்கையும் சேர்த்தா? பொதுவாக நமக்கு இன்றைக்கு அரசு டாஸ்மாக் உருவாக்கினதுக்கு அப்புறத்துலேருந்து அதன் மூலமாக அரசுக்கு அதிகமாக அரசுக்கு வருவாய் ஈட்ட வேண்டிய ஒரு கொள்கை. அடுத்தது ஆலய அதிபர்களுக்கு வருவாய் ஈட்ட வேண்டிய வேலை, அதிகாரிகளுக்கு, கடை பணியாளர்களுக்கு, இடைத்தரகர்களுக்கு, கட்சிக்காரர்களுக்கு, இவர்கள் எல்லாத்துக்கும் வருமானம் ஈட்டும் ஒரு நிறுவனமாக நம்ம டாஸ்மாக் உருவாக்கி அதற்கு ஒரு IAS அதிகாரியை நம்ம தலைமையில் வச்சுருக்கோம். ஒரு மாஃபியா போன்று செயல்படும் ஒரு நிறுவனம் தான், அரசுடைய அங்கீகாரத்தோட அரசால் நடத்தப்படும் ஒரு மாஃபியா தான் டாஸ்மாக். எந்த அடிப்படையில் இவ்வளவு பெரிய குற்றம்? ஒரு நீங்க ஒரு மருந்து கடையில் போய் ஒரு அனாசின் தலைவலிக்கு ஒரு மாத்திரை வாங்கினா கூட பில்லு வேணும், சரியா? கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் நீங்க வருவாய் தர்ற ஒரு நிறுவனம் பில்லு இல்லாம ரசீது இல்லாம எப்படி வருகின்றது என்று யாருக்குமே தெரியாம ஒரு இருட்டு உலகத்துல, பிளாக் பாக்ஸ் மாதிரி சொல்லுவாங்கல்ல, இருட்டு உலகமா நடக்கிற ஒரு நிர்வாகமா தான் நம்மளுடைய டாஸ்மாகை பார்த்துட்டு இருக்கோம். வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நிர்வாகம். நம்மளுடைய இன்றைய நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் முதல்ல சொன்னார், இந்த வருவாயை முறைப்படுத்தணும், நம்ம பில்லிங் சிஸ்டம் கொண்டு வரணும், ஆன்லைனில் கொண்டு வரணும், இது இன்டர்நெட் மூலமாக நம்ம எல்லா கடைகளையும் நெட்வொர்க்கிங் பண்ணணும், CCTV கேமரா வைக்கணும், இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரை அவரால் அதை நடைமுறைப்படுத்த முடியல. ஏனென்றால் அதில் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் மாஃபியா ரொம்ப அதிகமாக இருக்கு. எல்லோருக்கும் அதில் வருமானம் இருக்கு. அரசுக்கும் வருவாய் தருது, அரசு வருவாய் போக அரசியல் கட்சிக்காரர்களுக்கு, ஆலை எல்லாருக்கும் வருமானம் தரனால நீங்க வியாபாரம் மட்டும்தான் பாக்குறீங்களே தவிர ஒரு நீங்க சொல்ற மாதிரி ப்ரொஹிபிஷன் முடியாது. முழு மதுவிலக்கு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஒரு மது கட்டுப்பாட்டு கொள்கை கொண்டு வரலாம்ல, ஒரு இன்டகிரேட்டட். நாங்க பதிவு செய்யல, நேரம் குறைவு, ஆனா ஆக்கபூர்வமா சில விஷயங்கள் நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி அது இல்ல. என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது இறப்பு நிகழ்கக்கூடிய பல பகுதிகளில் பார்க்கிறப்ப அங்க டாஸ்மாக் கடை இல்லாம இருக்கு. ஒன்று, விலை அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு விலை குறைவுல அவங்களுக்கான மது போய் சேரணும், தரமான மது போய் சேர வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன். அதுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கூட இந்த மெத்தனால் பத்தி பேசினாங்க. நான் அது விளக்கம் கொடுக்கணும் நினைக்கிறேன்னா, சோசியல் மீடியால இன்றைக்கு பல தவறான பதிவுகள் போயிட்டு இருக்கு. அரசுக்கே அது பற்றிய புரிதல் இல்லை, மருத்துவர்களுக்கு அது பற்றிய புரிதல் இல்லை, ஒரு அறிவியல் புரிதலை கொடுக்கணும்னு பார்க்குறேன். நீங்க சொல்றீங்களா, அரசுக்கு டாஸ்மாக் மூலமா வர்ற சாராயமும் இதே மாதிரி காய்ச்சப்படுகின்றது தான். அவங்க காய்ச்சி வர்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மது பேட்ச்லையும் மெத்தனால் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அனுப்புவாங்க. அது பெர்மிசிபிள் லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா பார்த்துட்டு அனுப்புவாங்க. நீங்கள் மெத்தனாலுக்கு எத்தனாலுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் உண்டு. மெத்தனாலுக்கு 65 டிகிரியில் ஆவியாயிரும். அவங்க காய்ச்சுற போது 65 டிகிரியில் அவங்க அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மெத்தனாலாக மாறிடும். 78 டிகிரியில் பாயிலிங் பாயிண்ட் வர்றபோது அது எத்தனாலாக இருக்குது, குடிக்கிற சாராயமாக இருக்குது. 65 டிகிரியில் எரி சாராயமாக இருக்குது. இப்போ நீங்கள் சாலை எங்கேயாவது ஆலையிலேருந்து வர்ற மெத்தனால தான் கலக்கணுன்றது இல்லை. நீங்கள் பொதுவாக காய்ச்சுற போதே அது மெத்தனாலாக விஷ சாராயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 பாசிபிலிட்டி இருக்குது. உடனடியாக அந்த ஆலையிலேருந்து தான் வரணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த நேரம் மாம்பழ சீசனாக இருக்குது, நிறைய பழங்கள் பெக்டின்னு சொல்லுவாங்க. அந்த பெக்டின்றது இந்த பழத்தில் உள்ள தோல், அந்த நார்பொருளில் இருக்கிற பாலி சாக்கரைட், ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்கிறது ஸ்டார்ச், அதுதான் உங்களுக்கு மீத்தேனும் அது பார்ஷியல் ஆக்சிடைசேஷன் பண்ணுறப்போ மெத்தனாலாவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த பழங்களுடைய தோல், அழுகிற பழங்கள் இதெல்லாம் போட்டு அவங்க காய்ச்சுற போது மீத்தேன் உருவாகி அது ஆக்சிடேஷன் ஆகி மெத்தனாலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ காய்ச்சுற போது ஒரு பேட்ச் நீங்கள் குறைச்ச நாள் டெம்பரேச்சரில் கம்பெனிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு மெத்தனால் அதிகமாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ டோட்டல் அல்கஹால் ஒரு 10 விழுக்காடு 15 விழுக்காடு மெத்தனாலாக மாறுற போது அது குடிக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. கடந்த ஆண்டு இதே சம்மரில் தான் நடந்தது. அப்போ இந்த பாக்கெட் சாராயம் தினசரி காய்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பேட்சில் ஏதாவது தவறு நடந்து கூட அது மெத்தனாலாக மாறி இவ்வளவு சாவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது புரிதலை கொடுக்குறேன். தடுப்பதுன்றது என்ன பண்றது? தடுப்பதுக்கு முதல்ல அரசுக்கு வியாபாரத்தின் மூலமாக, மது வியாபாரத்தின் மூலமாக நமக்கு வருவாய் ஈட்டணுன்றதை தாண்டி மக்கள் நலன், அடுத்த தலைமுறை நலன், ஒரு ஒருங்கிணைந்த மது கட்டுப்பாட்டு கொள்கை கொண்டு வரணும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாலிசி கிடையாது நம்மள்ட்ட.
ஓகே. அப்போ நம்ம முன்னாள் முதல்வர் மறைந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே எங்களை போன்றவர்கள் ஒருங்கிணைந்த மது கட்டுப்பாட்டு கொள்கைன்னு டிராஃப்ட் பண்ணி கொடுத்தோம். அப்போ அவங்களும் அதிமுக காலத்துலேயும் அலட்சியமாக எடுத்துக்கிட்டாங்க. திமுக வந்ததுக்கப்புறம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. கடந்த ஆண்டு இது மாதிரி இறந்து போனோன்னா 10 லட்ச ரூபா தடா, அன்றைக்கி இறந்து சில மணி நேரங்களுக்குள்ளேயே 10 லட்ச ரூபா நிவாரணம்னு கொடுத்துட்டு முதல்வர் போய் பார்த்துட்டு வந்தார். இந்த ஆண்டும் அதே தான். போன தடவை கொடுத்ததுனால 10 லட்ச ரூபா கொடுத்தாலும் இந்த வருஷமும் 10 லட்ச ரூபா கொடுக்கலாம். ஆனால் நல்ல சாராயம் டாஸ்மாகில் குடிச்சிட்டு எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜிஹெச்லையும் போய் பாருங்கள். அரசு மருத்துவமனைகளில் தினசரி ஈரல் கட்டு போய் புற்றுநோய் இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யார் இழப்பீடு கொடுக்கறது? இப்போ டாஸ்மாகில் குடிச்சு சாரவனுக்கு இழப்பீடு கிடையாது. இந்த மாதிரி காய்ச்சற சாராயம் விஷமா மாறி இறந்து போனா 10 லட்ச ரூபாய். இது என்ன வினோதமா இருக்கு? உழைக்கும் மக்கள் தான், இவங்களும் உழைக்கும் மக்கள். பாவம் 10 லட்சம் இல்ல 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்தா கூட அந்த குடும்பத்துக்கு ஈடாகாது. அவங்க எல்லாம் குடும்ப தலைவர். மது கொள்கையில மாற்றம் கட்டாயம் கொண்டு வரணும். நிர்வாக சீர்திருத்தம் வேணுங்க. நீங்க சாராயம் காய்ச்சறாங்கன்னு வட மாநிலங்கள்ல மாவட்டங்கள்ல காய்ச்சறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கடந்த ஆண்டு நடந்த போது சிபிசிஐடி என்கொயரி போட்டாங்க. அந்த சிபிசிஐடி என்கொயரி என்னாச்சு? இந்த ஆண்டும் போட்டது மட்டும் இல்லாம ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. சொல்லி முடிக்கிறேன். கமிஷன் போட்டிருக்காங்க. கமிஷன் போடுறதும் ஆணையம் அமைக்கிறதும் ஒரு விஷயத்தை திசை திருப்புறதும் ஒண்ணுதான். நீங்க ஆரப்படணும்னா கமிஷன் போட்டணும். உங்களுக்கு ஒரு அரசுல இருக்கிறதுனால திரு நாராயணன் அவர்கள் சொல்ற மாதிரி கூடுதல் பொறுப்பு இருக்கு. இது ஒரு பெரிய சிக்கலா ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இருக்கு. இதுக்கு எப்படி தீர்வு சொல்ல போறீங்க? சுருக்கமா ஒரு பிரேக் போறேன். இல்ல 2023 இல்ல சுருக்கமா சொல்றேன். 2023 இதே விஷசாராயம் குடிச்சு அந்த இறந்த விஷயத்துக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் இதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் கொண்டு ஒரு குழுவை போட்டு சிபிசிஐடி விசாரணை பண்ணதுல அங்க அந்த ஒரு கம்பெனி அங்க ஒரு எத்தனால் இதை அதை வாங்கி இதை வித்து இதை வாங்கி ஊருக்குள்ள விஷசாராயமா கொடுக்கறதுல இது ஒரு தின்னர்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுலயும் இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி அந்த ஜெய் பிரதாப் கம்பெனி 1200 லிட்டர் வச்சிருந்ததை கையகப்படுத்தி அந்த கம்பெனியை சீல் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் விழுப்புரம் பகுதி முழுக்க எல்லா காவல் நிலையங்களிலும் எந்த இடத்துல விஷசாராயம் இந்த சாராயம் வித்தாக்கா அந்த காவல்துறை பணியாற்றுகிற அத்தனை பேரும் சஸ்பெண்ட் ஆவாங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுத்த விளைவு அந்த பகுதியில் இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நடவடிக்கை அதுல அந்த அளவுக்கு நடவடிக்கை ஜெய் சக்தி கெமிக்கல்ங்கிற கம்பெனி. அதாவது இன்னைக்கும் இதுல கடுமையான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு. தனியா எல்லா அதிகாரிகள் காவல்துறையினர் ஒரு கூட்டமும் தலைமை செயலகத்தில் நடத்தியிருக்காரு. அவர் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கடுமையா இருக்காரு. இதுல நான் என்ன சொல்றேன் சார், இப்ப இந்த பிரச்சனையில மக்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை பத்தி தான் பேசணும். அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும். அதைத்தான் பார்க்க முடியல. இதுல அரசியல் லாபம் தேடக்கூடிய நேரம் அல்ல இது. அந்த சூழ்நிலை பேசலாம். ஒரு பிரேக்கு அப்புறம் என்ன நினைவூட்ட விரும்புறேன்னா, ஒவ்வொரு எதிர்க்கட்சியாக இருக்கிற போதும் அரசியல் விமர்சனம் வரதான் செய்யுது. திமுகவும் விமர்சனம் வச்சிருக்கு, அதிமுக அதை தவறுன்னு சொல்லிட முடியாது. அதற்கான தேவை இருக்கு. ஆனா நம்ம தீர்வை நோக்கி எப்படி நகர போகிறோம்ன்றதுதான் இந்த விவாதத்தின் நோக்கமா இருக்கு. சத்யன், இங்க இருக்கிற நடந்த பிரச்சனையை ஒரு நிர்வாக ரீதியிலான மாற்றம் அது தேவைன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல இதை வெறும் அரசியலா மட்டும் பார்ப்பது சரியா? ஜெயின் சார், ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாருன்னா குடியினால் உயிரிழந்தவன் தான் போடுவோம். நாம் இப்போ பேசிட்டு இருக்கிறது அந்த மது அருந்தி விட்டு விழுந்ததில்லை, இல்லிசிட் லிக்கர், ஸ்பியூரியஸ் லிக்கர் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். விஷச்சாராயம்னு பேசுகிறோம். பாலிசி நோட் 2022-23 திமுக அரசு கொடுத்த ஹோம் ப்ரொஹிபிஷன் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு பக்கம் 20 .3.11. இவ்வளோ நேரம் நீண்ட பட்டியல் பொய் பட்டியல் வாசிச்சால செல்வராஜ் அவர்களுக்கு படித்து காட்டுறேன், கேளுங்க. During the last 13 years, there is no huge tragedy in the state due to the special efforts taken by the Prohibition Enforcement Wing. சட்டமன்றத்துல வாயை திறந்தாலே பொய் பேசிட்டு இருக்கறா. தவறு தடித்த ஒருமை வேண்டாம் செல்வராஜ் சார், தவிர்த்துருங்க. தூண்டி விடலாம் ட்ரை பண்றீங்க, நீ என்ன வேணும் அவர் என்ன சொன்னாரு பேசிக்கிறேன். அவரை முதல்ல ஒழுக்கமா பேச சொல்லுங்க. ஒருமையில் வேண்டாம் சார், நீங்க எல்லாம் பண்பட்டவர், ஒருமையில வேண்டாம். அவரோட நோக்கம் நிறைவேற ஒழுக்கமா பேச சொல்றேன். பேசுற அவர் என்ன கத்துமோ கத்திட்டு போட்டோம். இது சட்டமன்றத்துல திமுகவோட பாலிசி நோட்டு 2022 தாக்கல் செய்தது பக்கம் 20.3.11. இது அவங்க அமைச்சர் தாக்கல் பண்ணது. கடந்த 13 ஆண்டுகளாக தமிழகத்தில் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விஷச்சாராய சாவுகள் இல்லைன்னு சொன்னது.
திமுகவுக்கு உண்மைக்கு சம்பந்தமே கிடையாது. பொய் தான் திமுக. பட் அதிமுக ஆட்சியில் இருந்தது உண்மைதானே, நடந்தது உண்மைதானே. இருங்க, எது சார் நீங்க டேட்டாவா சொல்றீங்க? சாவுங்கிறது அதிமுக ஆட்சி 2011 கிடையாது. இல்ல சார், பேர் பட்டியலோடு இருக்குல்ல சார், 20ல நடந்ததுன்றத சார் நீங்க டேட்டாவா பேசுறீங்க. ஆனா களத்துல இருந்த எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, நான் வந்து சட்டமன்றத்துல திமுகவோட ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் பேசினது பக்கம் பாயிண்ட் வரைக்கும் சொல்றேன் சார். நான் இதுக்கு மேல என்ன சொல்லணும் சார்? நான் வந்து மத்திய குற்றவியல் ஆவண காப்பகத்துல இருக்கு சார், 2020ல இருக்கு சார். அப்ப நான் அப்புறம் அமைச்சர் போய் சொல்றாரு சட்டமன்றத்துல. அது தவறா இருக்கலாம், ஆனா களத்துல நடந்தது அமைச்சர் தவறு பண்ணிட்டாரா சார்? தவறுனே வச்சுக்கோங்க. அப்படி நான் எதுக்கு சார் வச்சுக்கணும் சார்? நான் பாயிண்ட் என்ன அப்படினா சட்டமன்றத்துல அமைச்சர் தைரியமா எந்திரச்சு சொல்லுவாரு, பாருங்க உங்க ஆட்சியில இதுன்னு. இப்ப அது பேச்சு இல்ல. இப்போ போன வருஷம் 22 பேர் இறந்திருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்ல. இந்த வருஷம் மீண்டும் இறக்குறாங்க. இப்ப 49 பேர் இருக்காங்க. ஒரு கையாலாகாத தனத்தை மறைப்பதற்கு என்னெல்லாம் பேசுறோம்? 2003 நடந்தல, 40 நடந்தலன்னு அதே நான் பேசுறோமா? நான் அதை தான் கேட்டேன். தேர்தல் பரப்புரையில இருந்தாங்க, ஜூம் பண்ணி வேணா காமிச்சுங்க. என்ன பேசியிருக்காரு? திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என்று உறுதி அளிக்கிறேன். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேச்சு பேசினார்ல சார். மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, நாங்க வந்தா ஒரு சொட்டு கூட இருக்காது நீங்கல்ல. இப்ப என்ன தமிழ வளர்க்கிறேன் பேர் வழின்னு சொல்லி டெட்ரா பேக்ல வீரன் பேர் வச்சு டாஸ்மாக்ல தமிழ் வளர்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஏடிஎம்ல பணம் வர மாதிரி ஏடிஎம்ல சரக்கு வருது எப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இன்னொன்று இருக்குல்ல, நீங்க டெட்ரான் சொல்றீங்கல்ல. இல்ல சத்யன், இந்த இடத்துல தான் நான் கேட்பது, மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு டாஸ்மாக்ல தரமான மது போகணும் நீங்க நினைக்கலையா? அப்ப எதுக்கு சார் வாக்குறுதி கொடுத்தீங்க? திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு சொட்டு மது கொடுக்க சார் வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்ப போய் சொல்லிருக்கீங்களா மக்கள்கிட்ட? உங்கள் கோரிக்கை என்ன? 520 தேர்தல் இருக்கே எப்படி போய் அது மாதிரி இது ஒரு இல்ல உங்க கோரிக்கை என்ன? மக்களை இப்படி தூண்டி தானே பண்ணீங்க. சத்யன், இப்ப நீங்க என்ன தீர்வு முன்வைக்கிறீங்க? டாஸ்மாகே வேண்டான்றதா? ஆமா சார், இது நாங்க சொன்னோம்ல. பூரண மது விலக்கு என்பது எங்களுடைய கொள்கைகளில் ஒன்று. இதை படிப்படியாக கடைகளை மூடி நாங்க அதை அடைவோம், இலக்கை அடைவோம்னு சொன்னோம்ல. இவர மாதிரி ஒரு சொட்டு கூட இருக்காது. நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு கையெழுத்துல நீட்டு போயிடும் அப்படின்னா எங்கேயுமே மக்களை தவறா வழி நடத்தல இல்ல சார். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஏன் இதை பத்தி பேச மாட்டேங்கிறேன்? இப்ப இங்க வந்த செய்தி தொடர்பாளர் கூட எந்த மருத்துவமனையில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன சிகிச்சை பெறுகிறார்கள்? இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். நைட்டு போய் சேர்ந்ததுல அங்க 400 கோடி ரூபாய்க்கு கள்ளக்குறிச்சியில ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்திருக்கோம். அங்க ஒரு மருத்துவர் இல்ல. சரி, அதுக்கான விளக்கம் இருக்காங்க. அங்க போய் காப்பாற்றக்கூடிய மருந்து இல்ல. மத்தியானம் வரைக்கும் மருந்துக்கு வெயிட் பண்ணி இருக்காங்க. அப்ப இது ஒரு கொலை இல்ல. செல்வராஜ், கண்ணு முன்னாடியே அவர்ட்ட விளக்கம் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் செல்வராஜ் அவர்கள் தங்களுடைய கையாலாகத்தனத்தால மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கொலை வாங்கிக்கிறேன். செல்வராஜ், இதை எப்படி மறுப்பீங்க நீங்க? செல்வராஜ் அவர்கள் சொல்லிட்டு. இல்ல நேற்றைய தினம் நேற்று இரவு மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் நேற்று நள்ளிரவு முதல் அங்க முழுமையாக இருந்து மருத்துவர்கள் மட்டும் 63 மருத்துவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில, அது அரசுடைய மாவட்ட தலைமை மருத்துவ கல்லூரி சார், அது அந்த துறை அமைச்சர் உட்பட அத்தனை பேர் இருந்து சிகிச்சை கொடுத்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லா மருந்தும் அங்க இருக்கு. அது மட்டுமல்ல, அங்க சேலத்திலிருந்து ஜிப்பர்ல அனுப்பியிருக்காங்க. சேலத்துக்கு எல்லா இடத்துக்கும் பிரிச்சு அனுப்பி எல்லாருக்கும் நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த மக்களையும் யாரும் கைவிடல. அதோடு இன்று வந்து மரியாதைக்குரிய இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் உதயநிதி அவர்கள் வந்தாரு. அந்த 3 பேர் ஒண்ணா போய் எல்லாரையும் பார்த்தாங்க, பேசினாங்க, எல்லாரும் கொண்டுட்டோம். அதாவது தவறா வந்து சத்தியன் வந்து சொல்றது இது மாதிரி ஒரு மருந்து இருக்குங்கிறாருல. ஒரு வெள்ளை அறிக்கை விடுறதுக்கு தயாரா? நாளைக்கு மாசம் இதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை விடுவாரா? எத்தனை மருத்துவர்கள் அந்த நேரத்துல இருந்தாங்க? எந்த மருந்து வந்து வெள்ளை அறிக்கை விடுறது சவாலா கேக்குறது? உங்க ஊடகம் மூலமா சவாலா கேக்குறது திமுக. நாளைக்கு மாசு திமுக வெள்ளை அறிக்கை விடுறது. செல்வராஜ், அங்க வந்து எந்த ஒரு பொதுமக்களாவது சிகிச்சை அளிக்கவில்லை, மருந்து கொடுக்கல, டாக்டர் இல்ல, எங்களை கவனிக்கல அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? எப்படி சொல்லுவாங்க? ஒரே ஒரு பொதுமக்கள் சொன்னாங்களா? எப்படி சொல்லுவாங்க? திரு நாராயணன், இப்ப இனி ஒரு விஷச்சாராய மரணம் கூட தமிழகத்தில் ஏன் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க முன்வைக்கக்கூடிய தீர்வு என்ன? குறிப்பா தமிழகத்துல நீங்க வந்து தமிழகத்துல வந்து விஷ சாராயம்னு பார்க்காதங்க. சாராயம் காய்ச்சக்கூடாது. சாராயம் காய்ச்சிற போது அந்த சாராயத்தை குடிச்சு கூட நிறைய பேர் இறந்து போறாங்க. அது வந்து உங்களுடைய வெளிச்சத்துக்கு வருதில்லை. அந்த சாராயம் வந்து விஷமா மாறி இறந்து போற போது தான் ஊடக வெளிச்சம் வருது. இப்போ சாராயம் நீங்க சாராயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பார்க்குற போது அதில் விஷ சாராயமும் சேர்த்து கட்டுப்படுத்தப்படும். அப்போ நீங்க மது கொள்கையை ஒன்று உருவாக்கணும். நீங்கள் பூரண மது விலக்கு வேண்டாம், ஆனால் மது கட்டுப்பாட்டு கொள்கை, மது தீங்கிலிருந்து மக்களை பாதுகாப்பது எப்படின்றத ஒரு கொள்கை வரைவு கொண்டு வந்து அதை வந்து விவாதத்துக்கு விட்டு மக்களுடைய கருத்துக்கள், அறிவியலாளருடைய கருத்துக்கள், மருத்துவருடைய கருத்துக்கள், எல்லாருடைய கருத்துக்களையும் வாங்கி அதை வந்து நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணி ஒரு கொள்கையை உருவாக்கி அந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா, அதற்காக ஒரு துறையை உருவாக்கி அதற்கான ஒரு அமைச்சரை போட்டு பண்ணீங்கன்னா நீங்கள் எல்லா
நீங்கள் கஞ்சாவாக இருக்கட்டும், விஷ சாராயமாக இருக்கட்டும், நல்ல சாராயமாக இருக்கட்டும், டாஸ்மாக் சாராயம் எல்லாற்றிலிருந்தும் மக்களை வந்து பாதுகாக்க முடியும், அடுத்த தலைமுறையை பாதுகாக்க முடியும். அதான் நம்ம செய்ய வேண்டியது. அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான அப்ரோச் யார்ட்டையுமே இல்லை. நீங்கள் வந்து இதில் இறந்து போகிறவங்களுக்கெல்லாம் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, சரிதான். இதே இப்போ மரியாதைக்குரிய நம்மளுடைய மக்களவை நம்மளுடைய உறுப்பினர் வந்து கனிமொழி சொன்னாங்க, தமிழகத்தில் தான் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் உருவார மாநிலமாக இருக்குன்றாங்க. அப்போ இந்த இளம் விதவைகள் இருக்காங்கன்னா அங்கே வந்து கணவர்கள் இறந்து போயிருக்காங்கன்னப்பா, அவங்களுக்கு இழப்பீடு வேண்டாமா? அவர்களுக்கு மறுவாழ்வு வேண்டாமா? அதை நம்ம மூடி மறைச்சிடுறோம்ல. அப்போது நீங்கள் ஒரு ஒருங்கிணைந்த மது கட்டுப்பாட்டு கொள்கையை கொண்டு வரணும். அதில் வந்து அரசு, மருத்துவத்துறை, காவல்துறை, இந்த மது கட்டுப்பாட்டுக்கு உள்ள ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட், இது அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது, ஆசிரியர்களுக்கு இருக்கு, மாணவர்கள் இருக்கு. நீங்க வந்து தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் கொண்டு போகணும். நம்ம வந்து கோவிடுக்கு எப்படி பிரச்சாரம் கொண்டு போனோம், எய்ட்ஸுக்கு எப்படி பிரச்சாரம் கொண்டு போனோம். அதனால நல்ல சாராயமோ கெட்ட சாராயமோ அதோடைய பாதிப்புகள், அதனால இருக்கிற சமூக பாதுகாப்பு எப்படி அச்சுறுத்தப்படுகின்றது, தனி மனிதர்கள், குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றத பெரிய அளவில் இருந்து ஒரு பிரச்சாரத்துக்கு கொண்டு போனோம். ஆனா அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் வந்து குழப்பமா இருக்கு. நான் தயவுசெய்து சொல்றேன், இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவரை ஒண்ணுமே பண்ணல, மாற்றி விட்டுருக்கீங்க. அப்போ ஒரு குழப்பமான நடவடிக்கை, இந்த மாதிரியான நடவடிக்கை. அப்புறம் ஆணையம் போடுறீங்க. கடந்த ஆண்டு நடந்த சிபிசிஐடி என்கொயரி என்னாச்சு? இந்த மாதிரியான ஒரு குழப்பமான நடவடிக்கை எடுக்கிறதுனால ஒரு தெளிவின்மை தான் இருக்கிறது. ஆதவன் தீட்சன், இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தானே உயிரிழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எதற்காக இழப்பீடு அப்படின்ற பார்வைகள் பல கட்டங்களில் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த பிரச்சனையை விளிம்பு நிலை மக்கள் பார்வையில் இருந்தும் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க உடல் ஆரோக்கியம் முக்கியமானதா இருக்கு. ஆனா டாஸ்மாக் அப்படின்றது முழுக்க முழுக்க வணிக நோக்கோடு செயல்படுதுன்ற விமர்சனமும் இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம கோடு கிழிப்பது, இதற்கான தீர்வை எப்படி வரையறுப்பது? முதல்ல இந்த சாராயம் புழக்கத்திற்கு வருகிறது என்றால் அது எங்கிருந்து மெத்தனால் யாருக்கிட்ட இருந்து வருது, அப்புறம் அதை வாங்கி யார் கலக்கிறது, யார் வந்து அதை கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு சேர்க்கறது, கடைசி யூசர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து வர்றது, இது எல்லாவற்றையும் கண்காணித்து கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக இதற்கு ஆதரவாக ஆதாயங்களுக்காக ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாரையுமே இந்த 40க்கும் மேற்பட்டவர்களுடைய கொலை குற்றத்தில் பங்குதாரிகளாக சேர்த்து இவர்கள் அனைவரும் கொலை குற்றவாளிகளாக கருதப்பட வேண்டும். அப்படி வந்து நீங்க ஒரு வழக்குல இந்த மாதிரியாக கள்ளக்குறிச்சியிலையாவது நீங்க வந்து இவங்க எல்லாரையுமே கொலை குற்றவாளிகளாக கூட்டு பங்குதாரிகளாக நீங்கள் மாற்றி தண்டித்தால் மட்டும்தான் பொறுப்புணர்ச்சி வந்து வரும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களுக்கு எதுக்கு நஷ்டஈடுன்னா இது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு வாதம். இவங்க கணவர் இறந்து போனதுக்கு தமிழ்நாடு பூரா துக்கம் கொண்டாடணும், அதுக்கு வந்து பொது இடத்துல வச்சு இவங்களுக்கு மரியாதை செலுத்தலாம் கேட்டப்போ அவர் தனியாக தான் செத்து போனார், நம்ம யாரும் சொல்லலையே. இது என்ன பார்வை? ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது வந்து அவங்களை அறியாமல் கிடைக்கக்கூடிய ஒரு சாராயம் என்பது நல்ல அவங்க வழக்கமா குடிக்கிற ஒண்ணு நினைச்சு நம்பி குடிச்சதுல யாரோ ஒருத்தன் கலந்தது வந்து இன்னைக்கு அவங்க உயிரை பறிச்சிருக்குன்னா அந்த சம்பாதித்த குடும்பங்கள், குழந்தைகள், அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே நிராதரவா நிக்கிறாங்க. நீங்க கொரோனா காலத்துல கங்கை கரையில எரிஞ்ச கூட்டு புணங்கள் மாதிரி, சுனாமி காலத்துல வந்து கொத்து கொத்தா எல்லாத்தையும் பொக்லைன்ல அள்ளி போட்டு புதைச்ச மாதிரி இன்னைக்கு கோமிகை நதி கரையில அவ்வளவு பேருடைய பணம் எரியறத பார்த்துட்டு அந்த அம்மா அப்படி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன மனசு இருக்குன்னு எனக்கு தெரியல. தனிநபரா இல்லாம அது ஒரு பார்வை இருக்குல்ல சமூகத்துல. இவங்க வந்து கள்ளச்சாராயம் தானே, சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் விற்கிறார், அதை ஊக்குவிக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்ற பார்வையில இருந்து வரதான் நினைக்கலையா? இல்ல, அது சட்டத்துக்கு புறம்பா விற்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்குது, அவங்களுடைய அஃபோர்டபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு கிடைக்குதுன்னா அந்த மக்கள் அதை பயன்படுத்துறாங்க. ஒரு சீட்டு கம்பெனியில வந்து போய் காசு போடுறாங்க. என்ன எதனால? அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துல ஒரு கூடுதலா ஏதோ ஒரு சில ஆதாயம் கிடைக்குன்னு போடுறாங்க. மக்களிடம் இருக்கக்கூடிய இயலாமை அல்லது போதாமை, விழிப்புணர்வு இல்லாத தன்மை, இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நீங்க இப்போ பள்ளிக்கூடத்துக்கு, நான் தான் சொல்றேனே, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல வந்து போதைப் பொருள் விற்கிறாங்க. அந்த பையன் வந்து வாங்கி ஏதோ ஒரு கட்டத்துல பயன்படுத்துறான், அவனுக்கு வந்து அதுல டேஸ்ட், அதுல அவன் அடிமையாயிடுறான். அவனாதானே போய் குடிச்சான், அவனாதானே போய் பழகனான்னு சொல்லி நம்ம விட முடியுமா? ஒரு சமூகத்துக்கு ஒரு பொறுப்புணர்வு இல்லையா? அவங்க 40க்கும் மேற்பட்டவங்க செத்து இருக்காங்க, அந்த குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிற அக்கறை நமக்கு இருக்குல்ல. இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு கூட்டான ஒரு அப்ரோச் வந்து தேவைப்படுது. ஒண்ணு வந்து சமூகத்துல மதுவுக்கு என்று ஒரு தேவை இருக்கிறது, அதுல பெரிய பணம் புழங்குகிறது, அதை நாமே ஏன் ஒரு வியாபாரமாக நடத்தக்கூடாது என்றுதான் அரசாங்கம் இதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அரசாங்கம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிற போது அது ஒரு எப்ப கிடைக்கும், யாரெல்லாம் அதனுடைய பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா வயசுல இருக்கிறவங்களுமே குடிக்கலான்ற இடத்துக்கு வந்தாச்சு.
எல்லா நிலைகளில் இருக்கிறவங்களும் குடிக்கலான்ற இடத்துக்கு வந்திருக்குது. பெண்கள் 4 பேர் பெண்கள், இது ஒண்ணும் ஔவையாரும் அதிகமான பங்கு போட்டு குடிச்ச கல் இல்ல, இது வந்து ஒரு ரசாயனம். அப்ப இன்னைக்கு எல்லாருமே பயன்பாட்டுக்கு கிடைக்கின்ற பட்சத்துல அதை தரமானதாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை கொடுக்காதனாலதான் இந்த விசச்சாராயம் நடந்திருக்குது. இதை கொலை குற்றமாக கருத வேண்டும். தவிரவும் இறந்து போயிருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த கொலை குற்றத்தில் யாரெல்லாம் எச்சிக்களை கொலை செய்ததாக கருதப்பட வேண்டுமோ அவர்களெல்லாம் கருதப்பட வேண்டும். அந்த சட்டத்தின் கீழும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ராஜாராம் சார், இப்போ கடுமையான தண்டனைகள் இந்த இதுக்கான தீர்வா இருக்க முடியுமா? அது காவல்துறையா இருக்கலாம், அதிகாரிகளா இருக்கலாம், யாரெல்லாம் இருக்காங்களோ கடுமையான தண்டனை மூலம் இதுக்கு தீர்வை கொடுத்துட முடியுமா? அதாவது ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல அந்த விஷசாராயம் அப்படிங்கிறது தவிர மற்ற எல்லா செக்ஷனுமே பெயிலபிள், ஃபைனபிள், காம்பவுண்டபிள். புரியுதா உங்களுக்கு? ஒன்னு ஜாமீன்ல அப்பயே விட்டுறலாம், இல்ல கோர்ட்டுக்கு போனாலும் அங்க ஜாமீன்ல விட்டுருவாங்க, இல்ல ஃபைன் கட்டிட்டு வந்துடலாம், இல்ல காம்பவுண்ட் பண்ணி காவல்துறை அதிகாரிகிட்ட அதுக்குள்ள அமௌண்ட்டை கட்டிட்டு வந்துடலாம். இந்த விஷசாராயம் ஒன்று மட்டும்தான் கோர்ட்டு கேஸு ஜாமீன் அந்த மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகளில் யார் யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் குண்டாஸ் ஆக்டில் போட்டு அவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்து அவங்கள உள்ள அனுப்பிச்சிருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. இனிமேலாவது அதை பண்ணணும். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். அதாவது முன்னாடி நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்கன்னா காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, இப்ப கலாச்சாரம் எப்படி ஆகி போச்சுன்னா சரக்கு சாப்பிடுறீங்களா அப்படின்னு. இப்ப நான் இந்த விஷயத்துல கேள்விப்பட்டது உண்மையோ பொய்யோ தெரியல. அங்க ஒருத்தர் இறந்து போனாரு. அந்த இறப்பு வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும். சரக்கு கிடைக்காத, அந்த கள்ளச்சாராயம் கிடைக்காதனால அவங்க இந்த விஷ சாராயத்தை அந்த சமயத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது முன்னொரு பாயிண்ட், இப்ப குவார்டர் 100 ரூபாய்க்கு மேல இருக்கு. முன்னாடி மினி குவார்டர்னு ஒண்ணு போட்டாங்க. அப்படி போட்டா அட்லீஸ்ட் அந்த பாதி விலையில கிடைக்கும். இறந்து போனவங்க எல்லாருமே ஏழை எளிய மக்கள். அதை நம்ம கவனிக்கணும். சுருக்கமா சத்யன், சுருக்கமா அரசாங்கத்தோட கையாளாதனத்தை பத்தி பட்டவர்த்தனமா தெரியுது. இது முதல் முறை இல்ல. இதே கமலஹாசன் சொன்ன நினைவூட்ட விரும்புறேன். அவங்க கூட்டணி கட்சி தான் அவர் என்ன சொன்னாரு? அரசின் அஜாக்கிரதையால் நடக்கும் மரணங்கள் எல்லாம் கொலைன்னு சொன்னாரு. சரி, அதேதான் இங்கேயும். இது கொலை, இது அரசாங்கத்துடைய கையாளாதனம், திட்டமிட்ட கொலை. பொறுப்பேற்க வேண்டியவர்கள் கை கழுவி விட்டு அவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கிறேன், அது கொடுக்கிறேன், அது எப்படி போறோம்? இளம் விதவைகள் மாநிலம் மட்டும் இல்ல, இப்ப அனாதைகள் மாநிலமா மாத்திட்டு இருக்கீங்க. செல்வராஜ், சுருக்கமா இருக்கீங்க. அதான் வரேன். இதுக்கு யார் பதில் சொல்லணும்? அரசாங்கம் சுருக்கமா டைம் இல்ல. அதாவது அரசாங்கத்தை பொறுத்தவரை மரியாதைக்குரிய நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை குழுவும் மாவட்ட காவல்துறையும் மதுவிலக்கு காவல்துறையும் சிபிசிஐடி காவல்துறையும் எல்லாம் இணைந்து சிறப்பாக அந்த தீவிரமா நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு ஏகப்பட்ட இடத்துல கைது பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த கைது பண்ண அத்தனை பேரையும் குண்டாசல் உள்ள ஓட்டு இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் நடக்காம பண்ணணும். ஒரே ஒரு நிமிஷம். அதாவது மது விற்கப்படுகிறது, போதைப் பொருள் விற்கப்படுகிறதுன்னு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தால் அப்படி தகவல் கொடுப்பவர்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது. அதுக்கு ஒரு நேரடியாக ஒரு டோல் ஃப்ரீ மாதிரி நம்பர், எந்த இடத்துல இது போன்ற சட்டவிரோதமாக மது அல்லது போதைப் பொருள் விற்கிறது என்பதை நேரடியாக தொடர்பு கொண்டு தெரிவிப்பதற்கு ஒரு எண் உருவாக்கப்பட வேண்டும். இவங்க சொன்னாங்க பிரதிநிதி ஆணையம் அமைச்சிருக்காங்கன்னு, ஓய்வு பெற்ற நீதிபதியில. கைப்புண்ணுக்கு எதுக்குங்க கண்ணாடி? நிர்வாகம் குளறுபடி அதனால நடந்திருக்குது. அதுக்கு தெளிவா புரியாம நீங்க ஆணையம் போட்டு திசை திருப்பது. கடந்த காலங்களில் போட்ட ஆணையம் எல்லாம் என்னாச்சு? அந்த ஆணையத்துடைய அறிக்கைப்படி செயல்பட்டோம். அந்த மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வேங்க வயல் வரையும் எல்லாம் ஆணையம் போட்டிருக்கோம். அந்த ஆணையத்தை பத்தி நடவடிக்கை எதுவுமே இல்லையே. நன்றி நன்றி. எல்லா கருத்துக்களையும் மக்கள் மன்றத்தின் முன் வைத்திருக்கிறோம். ஆனால் தீர்வு இதுக்கு ரொம்ப முக்கியமான. செல்வராஜ் சார், சுருக்கமா எனக்கு டைம் இல்ல. அதாவது மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் நாராயணன் அவர் சொன்னார் இல்லையா, துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது, யாரால் நடந்தது, எப்ப நடந்தது, அதை பத்தி விளக்கமா பேசினா நேரம் இல்லை. பேசும்போது இன்னொன்னு எடுத்து உள்ள விடாதீங்கன்னு உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது